எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்க விமல் வர்மன் பேசுறேன். திரௌபதி இரண்டாம் பாகம் அண்ணன் மோகன்ஜி சத்ரியன் அவருடைய இயக்கத்தில் வெளியாகிருக்கிற திரைப்படம். அந்த திரைப்படம் மாபெரும் வெற்றியை நோக்கி போகாமல் இருக்கு. அது மக்கள்கிட்ட பெரும்பகுதியாக ரீச் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு நேற்று இயக்குனர் மோகனன் அவர்கள் ஒரு காணொலியை உருக்கமாக பதிவு பண்ணியிருந்தாரு. அந்த செய்திகளை எல்லாரும் பார்த்துருப்போம். இன்னொரு பக்கம் திரௌபதி இரண்டாம் பாகம் மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாக மாறிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பல இடங்கள்ல இருந்து பல எதிர்ப்புகள் கிளம்பிட்டு இருக்கு. அதில் மற்றவர்களை பற்றி நம்மளுக்கு கவலை இல்லைன்னா கூட இந்த தைலாபுரத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கிற ஆட்கள் எல்லாம் சொந்த சமூகத்துடைய வரலாறு, குறிப்பாக திருவண்ணாமலை மண் சார்ந்த வன்னியர்களுடைய இதுவரைக்குமே தமிழ் சினிமாவில் பேசப்படாத வரலாறாக சொல்லப்பட்டிருக்கும் வீர வல்லாள மகாராஜரை பற்றியும், அதே போல விழுப்புரம் சேந்தமங்கலத்தை தலைநகராக கொண்டு ஆண்ட காடவராயர்களை பற்றியும், அதே போல திருவண்ணாமலை படைவீடு தலைநகரமாக கொண்டு ஆண்ட சம்போராயர்களை பற்றிய கதைகளத்தை முன்னாடி வச்சுக்கிட்டு 14ஆம் நூற்றாண்டுல முகலாய படையெடுப்பு, சுல்தான்களுடைய படையெடுப்பு இந்த மண்ணில் எப்படி நிகழ்ந்தது, அதை எவ்வளவு தூரம் இந்த அரசர்கள் எதிர்த்தார்கள் அப்படின்ற கதைகளத்தை திரைப்படமா எடுத்து மக்களுக்கு கொடுத்திருக்கிறாரு. இப்படி வன்னியர் சமூகத்துடைய வரலாறை பேசியிருக்கிற இந்த திரைப்படத்தை வன்னியர்களாக இருக்கிற தைலாபுரத்தில் நாங்கள்லாம் மிகப்பெரிய ஆட்களாக இருக்கோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒட்டுமொத்தமாக இந்த திரைப்படம் வெளியானதுலேருந்து இன்னைக்கு வரைக்கும், ஏன் இப்போ வரைக்குமே திரௌபதி இரண்டாம் பாகத்தை நாங்கள் தோல்வி படமாக மாற்றியே தீருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கங்கணம் கட்டிக்கிட்டு சொந்த சாதியில் திரியிற தைலாபுரம் கும்பலை நம்ம என்ன சொல்கிறது? சொல்லுங்க பார்க்கலாம். அவங்க வைக்கிற குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா, மோகன்ஜி சத்ரியன் அவர்கள் அன்புமணி அவர்களுடைய தரப்புக்கு சப்போர்ட் பண்ணிட்டாராம், ஐயா அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணலையா, அதனால நாங்கள் படத்தை எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. சரி, அரசியல் ரீதியா அவர் அன்புமணி அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டாரு, ஐயா அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணல, அதனால படத்தை எதிர்க்கிறோம்னு சொல்றீங்களே. படம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பாட்டனை பத்தியும் எங்களுடைய பாட்டனை பத்தியும் ஒட்டுமொத்த வன்னியர்களுடைய பாட்டனை பத்தி தான் பார்த்தீங்கன்னா இந்த படம் எடுக்கப்பட்டிருக்கு. வல்லாள மகாராஜன் யாரு, காடவராயர்கள் யாரு, சம்போராயர்கள் யாரு, உங்க பாட்டை எங்க பாட்டை நம்ம பாட்டம் தானே. ஒட்டுமொத்த வன்னியகுல சத்திரிய சமூகத்துடைய பாட்டமார்கள் தானே அவங்க. இருக்கா இல்லையா? அவங்களுடைய வரலாறு இதுவரைக்குமே தமிழ் சினிமாவில் எவனுமே பேசப்படாத பொழுது அதை கையில் எடுத்து இந்த திரைப்படத்தில் பேசியிருக்காரு அப்படின்னா அப்ப நாம தானே ஒற்ற துணையா நிக்கணுமா இல்லையா? நம்ம பாட்டனை பத்தி தானே அவர் பேசியிருக்கிறாரு. அது தோல்வி படமா மாத்தணும் அப்படின்னா நாம நம்மளுடைய பாட்டமார்களுக்கு, வீர வல்லாள மகாராஜனுக்கும் காடவராயர்களுக்கும் சம்பூராயர்களுக்கும் மிகப்பெரிய துரோகம் இழைத்ததா தான் நான் கருதுவேன். உண்மையா இல்லையா? அவர்களாகத்தானே நம்ம இன்னைக்கு வாழ்றோம். குறிப்பா திருவண்ணாமலை படைவீடு, அப்புறம் விழுப்புரம் கடலூர் மாவட்டத்தை சார்ந்த வன்னியர்கள் யாரு? காடவராயருடைய வம்சாவளிகள் தான் நீங்க, சம்பவராயருடைய வம்சாவளிகள் தானே நம்ம, வீர வல்லாள மகாராஜனுடைய வம்சாவளிகள் தானே நாம. ஆமாவா இல்லையா? சொல்லுங்க. அப்ப நம்ம பாட்டனை பத்தி, முன்னோரை பற்றி வரலாறு வருது அப்படின்னா அதை நாம பார்க்கணுமா, இல்ல நம்ம அந்த படத்தை அழிவு பாதிக்கு எடுத்துட்டு போகணுமா? சொல்லுங்க. அரசியல் ரீதியா ஒரு அன்புமணி அவர்கள் பின்னாடி நின்றுட்டான்ற ஒரே ஒரு காரணத்தை வச்சுக்கிட்டு நம்மளுடைய முன்னோர்களுடைய வரலாற்று சார்ந்த ஒரு திரைப்படத்தை அழிப்பேன் அப்படி நிக்கிறது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம், எவ்வளவு பெரிய முட்டாள்தனம். முட்டாள்தனமா இல்லையா? கூச்சமே கிடையாது. கண்டவனுக்காக செலவு பண்றீங்க. நேத்திருந்து பாக்குறேன் நான் 2 நாட்களா அஜித்தோடைய படத்தை பார்த்தீங்கன்னா தைலாபுரம் கும்பல் ப்ரமோட் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கீங்க. கூசல, உடம்பு கூசல. ரசிகர்கள் அந்த படத்தை கொண்டாடுறான், அது வேற விஷயம். உட்காந்து உங்களுக்கு உடம்பு கூசல. இப்படி பண்றதுக்கு நம்மளுடைய முன்னோர்களை பற்றி எடுத்திருக்கிற ஒரு திரைப்படத்தை அழிவு பாதிக்கு இட்டு செல்வா அப்படின்னு கங்கண கட்டிட்டு சுத்துறீங்களே, உங்களால் இந்த சமூகத்துக்கு எந்த அக்கறையை கொடுக்க முடியும்? விடுதலை சிறுத்தையில் இருக்கிற அந்த கட்சியை விட மிக மோசமான ஆட்களா இந்த நேரத்தில் மாறி இருக்கீங்க நீங்க. அவர்கள் நாம அழியணும், நாம ஒழியணும், வன்னியர்கள் சமூகத்திலிருந்து யாருமே இயக்குனர்கள் வரக்கூடாது, வன்னியர்கள் காலகாலத்துக்கு படம் பார்க்குற இடத்துல மட்டுமே இருக்கணும் அப்படின்னு பல இயக்குனர்கள் வாழ்ந்துட்டு இருக்கான். நாம நம்மளை ரசிகர்களா வச்சுக்கிட்டு, புரியுதுங்களா? நாம ஒரு நடிகருக்கு ரசிகரா இருப்போம், அவங்கள வச்சு படம் எடுப்பாங்க, நமக்கு எதிராகவே படம் எடுப்பாங்க, நம்மளுக்கு மானம், ஈனம், ரோஷம், சூடு, சொரணை
எதையுமே இல்லாமல் வந்து பார்த்தா அங்கே போய் உட்காந்து படம் பார்த்துட்டு வருவோம். கேட்டால் ரசிகர் எனக்கு சூர்யாவை பிடிக்கும், எனக்கு விஜய் அவர்களை பிடிக்கும், எனக்கு வந்து அஜித் அவர்களை பிடிக்கும், எனக்கு ரஜினியை பிடிக்கும், எனக்கு இவங்களை பிடிக்கும், அவங்கள பிடிக்கும் அப்படின்னு ரசிகர்களா இந்த சமூகம் போய் வந்து பார்த்தீங்கன்னா செலவு பண்ணுவோம், ஆயிரக்கணக்கில் செலவு பண்ணுவோம். ஆனா அப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வன்னியர்களுக்கு அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா செலவா தெரியாது. நம் மண் சார்ந்த நம் வரலாறு சார்ந்த ஒரு படத்தை நம்ம சமூகத்திலிருந்து வந்த ஒரு இயக்குனர் படம் எடுத்து மக்கள்கிட்ட வந்து அந்த வரலாறு எடுத்துட்டு வந்து சேர்த்தா ஐயா பக்கம் நிக்கல, இந்த பக்கம் நிக்கல, அந்த பக்கம் நிக்கல, நான் இந்த படத்தை வந்து ஓட விட மாட்டேன், அதுக்கு எதிராக வந்து நான் மங்காத்தா படத்தை வந்து ப்ரொமோஷன் பண்ணுவேன் அப்படின்னு தைலாபுர கும்பல் வந்து சுத்தர்த்தலாம் உண்மையாகவே நீங்க பண்ணிட்டு இருக்குது சமூகத்துக்கு அக்கறையான செயலான்னு நீங்களே யோசிக்குங்க. எனக்கு அவ்வளவு கோபம் இருக்கு, திட்டிப்படுவேன். ஆனா எதுக்கு? எல்லாம் சொந்தக்காரனா அண்ணன் தம்பியா பழகி இருக்கும், திட்டுறதுக்கு எனக்கு மனசு வர மாட்டேங்குது. புரியுதுங்களா? இது வரைக்கும் இருக்கு, வரமாட்டேங்குது. அவ்வளோ கோபம் இருக்கு எனக்கு. வீரவல்லால நம்ம பாட்ட திருவண்ணாமலை மண் சார்ந்த வந்து நம்முடைய வரலாறு அது. திருவண்ணாமலை வன்னியர்களுக்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த எண்ணம் இல்லாம போயிடுச்சு. விழுப்புரம் மாவட்ட வன்னியர்கள், காடவராயர்கள் யாரு? இன்னைக்கு கடலூர்ல வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய வம்சாவளியை சார்ந்த வந்து பார்த்தீங்கன்னா பரூர் கச்சிராயர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வாழ்றாங்களா இல்லையா? காடவராயருடைய வந்து பார்த்தீங்கன்னா வம்சாவளியை சார்ந்தவர்கள் இருக்கா இல்லையா? இன்னமும் நான் கம்முனாடி வாழ்ந்துட்டு தானே இருக்கிறாங்க. இப்போ அவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தை ஏன் பெரும்பகுதியா மக்கள்கிட்ட எடுத்துட்டு போய் சேர்க்க மாட்டேங்கிறீங்க, ஏன் பார்க்க மாட்டேங்கிறோம் நம்ம? அப்போ முன்னோர்களுடைய வரலாறு வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ஊருகா மட்டும்தானா? இதில் அது அடுத்த கட்டத்துக்கு போய் சௌமியா அன்புமணி அவர்கள் வந்து போய் படம் பார்த்துட்டு வந்து அந்த படத்தை நல்லபடியா இருக்குன்னு சொல்லிட்டாங்களாம். அதனால படம் ஓடலை அப்படின்னு சொல்லிட்டு தைலாபுரம் கும்பல் வந்து பேசிக்கிட்டு தெரியுது. எச்சையிலும் எச்ச இப்படி பேசுறதுல சொந்த சமூகத்தை வந்து பார்த்தீங்கன்னா சொல்றதுக்கு இல்லை, இதை விட வந்து பார்த்தீங்கன்னா கேவலமான ஆட்கள் எங்கேயும் பார்க்க முடியாது. புரியுதுங்களா? ஒரு 100 ரூபாய் செலவு பண்றதுக்கு வன்னியர்கள் நம்ம இவ்வளவு தூரம் யோசிக்கிறோம். ஒரு 100 ரூபாய் கொடுத்து ஒரு டிக்கெட்டை வாங்கி ஒரு திரௌபதி திரைப்படத்தை வந்து பணம் பார்க்கறது வன்னியர்கள் வந்து அதுக்கு அவ்வளோ அளவீடுகள் வைக்கிறோம். நம் முன்னோர்களை பற்றிய கதைக்களம் வருது. இந்த கதைக்களத்தை தோல்வியடைய வச்சுட்டோம் அப்படின்னா தமிழ் சினிமாவில் எவனுமே படம் எடுக்க மாட்டான். வன்னியர் சமூகத்தை சார்ந்து எழுதி வச்சுக்கோங்க, இதுதான் நடக்கும். இப்போ அதான் நடந்துட்டு இருக்கு. புரியுதா இல்லையா? எவனும் சீண்ட கூட மாட்டான். முடிஞ்சா வந்து புத்தியோட இருங்க. புத்தி இல்லாம வந்து இப்படிதான் திரிவேன் அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது. அப்புறம் ஒட்டுமொத்த வந்து பார்த்தீங்கன்னா பாமக சார்ந்த வன்னியர்கள் அந்நியார் வந்து போய் படம் பார்த்துருக்காங்க, ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பாமகவுடைய வந்து பார்த்தீங்கன்னா முக்கிய வந்து பார்த்தீங்கன்னா ஆட்கள் எல்லாம் படம் பார்த்துருக்காங்க, படம் பார்த்து நல்லபடியா இருக்கு, எல்லாரும் வந்து தேட்டரில் போய் பாருங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஏன் நம்ம பாமகவில் இருக்கிறவங்களாம் யாருமே வந்து பார்த்தீங்கன்னா தேட்டர் பக்கமே வந்து பார்த்தீங்கன்னா போக மாட்டேங்கிறீங்களே? எனக்கு புரியலையே. ஏன் 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 போகக்கூடாதுன்னு வந்து பண்ண என்ன சொல்லிட்டு இருக்காங்களா? எனக்கு தெரியலையே. அந்நியார் படம் பார்த்துருக்காங்க, எல்லாரும் படம் பார்த்துருக்காங்க, நல்லபடியா இருக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஏன் நம்ம போக மாட்டிருக்கோம்? வந்து பண்ண ஏன் வந்து பண்ண தடுக்கிறோம்? ஏன் என்ன எனக்கு புரியல. எனக்கு தைலாபுரம் கும்பல் சொல்ற மாதிரி தானே வந்து பார்த்தீங்கன்னா நாமளும் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு 100 ரூபாய் செலவு பண்ணி போறதுல என்ன? நான் ஒட்டுமொத்த பேரும் சொல்லலை, புரியுதுங்களா? நான் பொதுவாக கேட்கிறேன். நான் நம் மண் சார்ந்த படங்க, நம் வரலாறு சார்ந்த படம், மனசுக்கு அவ்வளவு வந்து பார்த்தீங்கன்னா வருத்தமா இருக்கு. நம் முன்னோர்களை பற்றிய கதைக்களம் தாங்கிய ஒரு படம், அதை தோல்வியட வைக்கிற இடத்துல இந்த சமூகம் இருக்கு பாருங்களேன். சத்தியமா சொல்றேன், முன்னோர்கள் எந்த காலத்தில் நம்மளை ஆசீர்வதிக்க மாட்டாங்க, கண்டிப்பா ஆசீர்வதிக்க மாட்டாங்க. இப்படியாப்பட்ட ஒரு பெரும் கூட்டமா இந்த சமூகம் இருக்கும் அப்படின்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. வன்னியர் சமூகத்துடைய வரலாறுகளை வந்து கடந்த 10 வருடமா பேசியிருந்தல, அந்த எண்ணமே எனக்கு மாறி இருக்கு. நாளை நாமும் வந்து ஒரு வரலாற்று செய்திகளை அந்த மக்கள்கிட்ட வந்து கொடுத்தா செலவு பண்ணி நாளை இந்த சமூகம் வந்து இப்படித்தான் வந்து இந்த விஷயத்தை வந்து அணுகுவாங்களோன்ற எண்ணம் எனக்குள்ளே எழுது. வெற்றியை நோக்கி வந்து திரௌபதி 2ஆம் பாகத்தை நம்ம நகர்த்தியே தீரணும். புரியுதுங்களா? இது நம் மண் சார்ந்த வரலாறு, நம் முன்னோர் சார்ந்த வரலாறு. ஒரு 100 ரூபாய் செலவு பண்றதுல எங்கேயும் வந்து நம்ம குறைஞ்சிட மாட்டோம். பல வன்னியர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். உன்னுடைய பேர் சுத்தமான பள்ளி பையன், சுத்தமான பள்ளி பையன்.